எதுக்கு இந்த அடர்ந்த ஏரிக்குள்ளே போயிட்டுருக்கேன்னா, ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. எல்லா பக்கமும் பனைமரத்தில் வந்து நொங்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நொங்கு வெட்டுறதுக்கு போயிட்டுருக்கேன். அண்ணனும் 2 அண்ணனும் முன்னாடி போயிட்டாங்க. எங்கே இருக்குன்னு தெரியல. மனோஜே, சுபாஷே, இங்கே தான் இருக்கீங்களா? இந்த நான் போயிட்டுருக்கேன். போயிட்டு தான் வந்துட்டேன். எந்த மரம்? இப்போ தான் பார்க்குறானா? இதெல்லாம் பிஞ்சுக்காயாக இருக்க மாட்டேங்குதே. இந்த ஏரிக்குள்ளே வந்து அண்ணன் கிளம்பிட்டான் நொங்கு வெட்டுறதுக்கு. இது வந்து டே 2. எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே 2 குளம் நொங்கு வந்து வெட்டி சாப்பிட்டோம், நானும் கேசவனும். இன்றைக்கி வந்து நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். இங்கே ஏரிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நிறையா பனைமரம் இருக்குது. யாரும் பெருசாக வரமாட்டாங்க. அதனால் இங்கே நாங்கள் நொங்கு எவ்வளோ முள் கிடக்குது. அதனால் இங்கே நொங்கு வெட்ட வந்திருக்கோம். நாங்கள் சம்மரில் தான் வந்து அதிகமாக நொங்கு வெட்ட போகிறது. இப்போ தான் எவ்வளோ பணமாக இருக்குது. அண்ணா அதுக்குள்ளே ஒரு குளம் நொங்கு வெட்டிட்டா, 2 குலை. நான் போகிறதுக்குள்ளே மரத்தை ஏறிட்டேன் 3. அதெல்லாம் பிஞ்சு போடாத. வருங்க, இன்னும் ஒரு குலை தான் இருக்கு. இல்லை வந்துடலாம். கொஞ்சம் கீழே இறங்கிற, இல்லாத உரிவிட ஏன் இடிச்சுட்டு நிற்கிற? அதையே வெட்டுற. மறுபடியும் கூட வந்தா வெட்டலாமே பெருவீனு. பையா கே பையா கொழுப்பா பிஞ்செல்லாம் ஏன் வெட்டுற? பார்த்தீங்களா, நாங்கள் வந்து இந்த மரம் ஏறி அந்த கிட்டு வாங்கினால எங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைன்னா வந்து யாரையாவது மரம் ஏறுங்க நொங்கு வெட்டி கொடுங்கன்னு பின்னாடியே அலையணும். இதே நாங்கள் வச்சுட்டு ஏறி பழகினால எவ்வளோ சௌரியமாக போச்சு எங்களுக்கு. நொங்கு வெட்டுறதுக்காக இருக்கட்டும், தேங்காய் போடுறதுக்காக இருக்கட்டும், இளநீ போடுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சௌரியமாக போச்சு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக இருக்குது. என்ன ஒரு 6000 செலவாகும். பண்ணிட்டிங்கன்னா ஒரு 25 இயர்ஸ்க்கு வந்து இது உழைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வேலை இல்லை. சீசனில் மட்டும் தான் நாங்கள் ஏறுவோம். ரெகுலர் இந்த பனைமேரி தென்னைமேரி மாதிரி கிடையாது. நாங்கள் தேங்காய் ஏறுறது இதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி சீசனுக்கு நொங்கு வெட்டுறது, வீட்டில் வந்து அப்பப்போ இளநீ போடுறது தான். அதனால் எங்களுக்கு 25 இயர்ஸ் கண்டிப்பாக அது சப்போர்ட் பண்ணும். எப்படி ஓகேவா? கோழிக்கறி குழம்பு என்ன நொங்குலாம் வந்து ஒரு முளையை எடுத்து போட்டு சாக்கு எடுத்துரும் இல்லையா? சாக்கு எடுத்து தான் இங்கேயும் கையோட போட்டு போயிருக்கலாம். இவ்வளோ புதல் இங்கே அப்படி இப்படி நவுத்தி விட்டுருக்க மாட்டேன். இந்த பக்கம் இவ்வளோ புதல் வெட்டி விட்டுட்டே இருக்குது. ஒரு மாதிரி தானே ஏங்க? எனக்கு எங்களுக்கு வந்து இதில் பாரு அருமையாக 4 குளம் இருக்க மாட்டேங்குது பெரியனு. ஒரு குளம் தெரியுது எனக்கு. இல்லை ரிஸ்க்கு. நம்ம எல்லாம் சுற்றி வரலாம் புதரு. ஆனால் இன்னும் 20 நாள் கழிச்சு நம்ம அந்த பனஞ்சாரியில் வெட்டினோம்னு வச்சுக்கோ, வித்தா ஒரு 10,000 வித்துக்குள்ள அவ்வளோ இருக்குது. நொங்கு தான் அப்படி சடை பிடிச்சி தொங்குது. ஹோல்சேலாக வாங்குவானு பாரு, அவனு கூட ரோட்டோரம் கொண்டு போய் இது பண்ணி விட்டுருலாம். பாருங்க அருமையாக செய்வாங்க அண்ணன். சாப்பிடு நீ சாப்பிடு, நான் வெட்டிக்கிறேன். ஏன் இங்கே ஓரம் போயிட்டு வந்துட்டுமா? எத்தனை குலை மொத்தம்? இங்கே பாருங்க, நல்லா இருக்கா? 1 2 3 4 5 6 7 குலை. நல்லா இருக்காவா? டேஸ்ட்டாக இருக்குன்றியா? பரவாயில்ல, நல்லா செதறல. இல்லைன்னா இந்த புதரை எடுக்க முடியாது. அந்த பக்கம் தான் ஒன்று விழுந்துச்சு, தெரியலையே. வந்து பார்த்தீங்கன்னா 2வது மரம், மரத்துலேயே 7 குலை நொங்கு வெட்டியாச்சு. அதில் ஒரு 3 குலை பிஞ்சு நொங்கு, அது தெரியாமல் வெட்டிட்டான். இப்போ வந்து 2வது மரம், இதில் வந்து எத்தனை குலை ஆகும்னா எல்லாமே அருமையான பதமான காய். ஸோ வெட்டுட்டும் கீழே வந்து பார்க்கலாம். அடிமரமா? பெல்ட் நிற்குமா? பத்துமா? இந்த மரம் பார்த்திங்கன்னா அடிமரம் வந்து கொஞ்சம் பெருசாக போச்சு. அதனால் கொஞ்சம் திணறேன். ஏன்னா அடிமரம் பெருசாக தான் அந்த பெல்ட்டு வந்து இது பண்ண முடியாது, தூக்கி போட முடியாது. டைட்டாக இருக்குது, நெருக்கிட்டு இருக்குது பாருங்கள். எல்லா பழமும் இந்த மாதிரி நான் அடிப்பான மரம் பெருசாக பார்த்ததுல ரொம்ப பெருசாக போச்சு. அண்ணன் வந்து இப்போ முட்டை கொடுக்க போகிறான். ஏன்னா கொஞ்சம் ஏறுறது சிரமமாக தான் இருக்குது. அதுக்கு தான் பிரிவினை இந்த சேனிலாம் வச்சுக்கிறாங்க இந்த அளவுக்கு. அது மேலே இன்னும் ஏறி போட்டுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க.
அடிமரம் பெருசாக இருக்கிறதுனால அண்ணன் பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறான். இங்கே பாருங்கள் அந்த அங்கே பாருங்கள் பிடிச்சி இது பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். இனிமேல் கொஞ்சம் ஈஸியாக போச்சு. அடிமரம் பாருங்க நல்லா உருட்டு மரம், ஒருத்தர் கட்டி பிடிச்சாலும் கட்டி முடியும், அந்தளவுக்கு உருட்டாக இருக்கனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது மேலே போகும்போது சின்னதாக இருக்கிறதுனால ஈஸியாக போயிடும். இதில் ஒரு 5-6 குலை நொங்கு இருக்குது. இதுலேயுமே வெட்டி விட போகிறேன். இப்போது வெட்டி விடும்போது செதறும். ஆல்ரெடி ஒரு குலை விழுந்துருச்சு, இதோ பிஞ்சுக்குள்ளே. நான் சீல்டு வச்சு தடுத்துக்கிறேன் மனோஜ். இங்கே பாருங்க உழுவுதா எப்படி செதறிடுச்சு பாருங்க. அப்படியே எங்கள் அப்பா கடுக்காயாட்டு இருக்குது. அடிச்சதுன்னா எல்லாம் எனக்கு தெரிச்சிட மாட்டேங்குது, சட்டினி ஆயிட மாட்டேங்குதே. அப்படியே அப்பா என்ன பண்ணுறீங்களா பெரிய கையில் பிடிச்சி விட்ரு போயிருவீனு. அப்படி ஏதோ மரத்து மேலே போடாலும் செதறுது. பிரவீனு கையில் பிடிச்சி விட்டு பாரு, எல்லாம் செதறுது பயங்கரமா. சரி ஓகே, அண்ணனுக்கு அனுபவம் இல்லைன்றான். அங்கே பாருங்க அப்படி சரி பரவாயில்ல. இந்த மாதிரி ஓலை மேலே விழுந்தா கூட வரிசையாக உளுந்தே இருக்குது. சார் புழுதி அப்படி தள்ளி விடு, அதுக்குன்னு புதரில் தள்ளாத. எனக்கு தெரிஞ்சு கடுக்காயின்னு நினைக்கிறேன்லாம். கீழேருந்து பார்க்குறது தான் இதாக தெரிஞ்சுட்டு மேலேருந்து பார்த்தா கீழே வந்து காய் கீழே வந்ததுக்கப்புறம் கிட்டியே தெரியுது. ஒரு வழியாக 3ஆவது மரத்தில் ஏறி வெட்டிட்டு அண்ணன் இறங்கிட்டான். பெருசாக எனக்கு இல்லை, ஏன்னா 2ஆவது மரத்தில் வெட்டின 7 குலையுமே வந்து கடுக்காய், 2 குலை தான் நல்ல காய், 5 குலை வேஸ்ட்டு. இப்போ அடுத்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது 3ஆவது மரம். 3ஆவது மரத்தில் ஒரு 4-5 காய் தான், சின்ன காய், சின்ன குலை. இந்த மாதிரி சின்ன காய் தான், இல்லாததுக்கு இருக்கிறத வச்சு சாப்பிட்டு போக வேண்டியதான். பட் ஆனால் இன்னும் ஒரு 25 days ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மூட்டை மூட்டையாக அள்ளிட்டு போகலாம். அந்தளவுக்கு எல்லாமே காப்பு பிடிச்சிருக்கு எல்லா மரத்துலையுமே. இதே மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக தெரியல ஃபோனில். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே இருக்கிறத சொல்கிறேன் நான். அதிலலாம் வந்து அப்படியே அது என்ன சொல்லுவாங்களே, காப்பு அவ்வளோ விட்டுருக்கு, கொத்து கொத்தாக தொங்குது. சூப்பராக நொங்கு காயமா இன்னும் வெட்டி சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போகிறோம். கத்தி பாருங்க அவ்வளோ ஷார்ப்பாக அப்படி சீவுது. கழுத்தை வச்சா ஒரே அறுப்பு தான், குறைப்பாது. ஆனால் நொங்கு பிடிக்கல, காய் தான் பெருசாக இருக்குது, நொங்கு பிடிக்கல. எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஆக மாட்டேங்குது, அப்போ தான் பண்ண மாட்டேங்குது கடுக்கு. அது கொத்துனா விழுந்துடும், அதே போய் வெட்டுற கொத்து. இந்தண்டா கொத்து மனோஜ் மேலே வேறு. இதுதான் காய் பிடிச்சிக்க மாட்டேங்குது பதம். இதுதான் பெரிய பதம் இந்த மரத்துக்கு. இங்கே போயிருதா மக்களே பாருங்க, எவ்வளோ அருமையான ஸ்வீட்டான நொங்கு நொங்கு நொங்கு. இந்த ஸ்மெல்லுக்கு அதுக்குள்ளே ஒரு தேனி வந்துருச்சு பாரு. அதெல்லாம் இப்போ இளங்காய் நீ கடைசி ஒன்று போட்டு, அதெல்லாம் ரொம்ப இளங்காய், இதெல்லாம் பிடிச்சிருக்காது. குரம்புக்காய் பெரிய காய் கடுக்காயின்னு நினச்சோம், அதுவே வந்து பாரு எப்படி இளநொங்கா இருக்குது. ஏன் வீட்டுக்கு போய் வெட்டிக்கலாம், இங்கே வெட்டுறியா? ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு போவோம். சரி வெட்டு, இது கடுக்காய் டம்முங்குது, வெட்டு. கடுக்காய் கீழே வந்துருச்சு, வெட்டாத அதை போகலையே. அது நல்லதாக இருக்கும். அது இனிப்பு அதிகம். மக்களே அதை கிட்ட போய் பார்க்கலாம், போய் வெட்டு போ. அடர்ந்த காட்டை வந்து நாங்கள் இப்போது பொழக்க போகிறோம். அதை வெட்டி விட்டு போ. இப்போ வந்து 4ஆவது மரம் வந்து ஏற போகிறோம். அங்கே போய் நல்ல மரமாக இருந்தால் பழகத்தில் சின்ன குழையாக இருந்தால் அட பாப்பா ஆச்சுன்னா இங்கேயே வெட்டி அள்ளி போட்டுக்கோம். ஏன் இதை எடுத்து போல ஏறுன்ற நம்பிக்கையில் போகணும். கீழே கருப்பட்டி போட்டுருக்கான், காலேஜ் மிஸ் இது பண்ணிக்காத. வெட்டிட்டு போ. பாருங்க நொங்கு வெட்டுறதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்படுறத வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி அடர்ந்த காடு, டரா பூஜியில் வர மாதிரி மொட்டைக்காடு, அடர்ந்த காடு, பெரிய பனைமரம். இங்கே பாருங்க நிறைய மேலே சார் கீழே மட்டும்தான் இது, மேலெலாம் நிறைய கருக்கு வெட்டிடணும். அது அடவடா கருக்கு வெட்டினது நிறைய. சரி இப்போ பாட்டுலாம் வெட்டிட்டேன், வெட்டினதுக்கோசம் பாட்டுலாம் போ. ஒரு விஷயத்தில் இறங்கிட்டானா அதை செய்யாமல் வரமாட்டான்றது ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்.
எப்படி வழி பண்ணி விட்ருக்கான் பார்த்தீங்களா எல்லோரும் நடந்து வரத்துக்கு. அத்தடி கீழே கல் பார்த்து நொங்கியே தெரியல இந்த மரத்தில். இந்த மரத்தில் தாங்க இருக்கு நொங்கி தெரியல, ஒரு ஓலை தான் தெரியுது. பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயா வீட்டில் கொண்டு வந்து வச்சு பசங்களுக்கு வெட்டி கொடுத்துட்ருக்கான் எங்கள் அண்ணன். அங்கே பாருங்க வரிசையாக வெட்டி வச்சுருக்கான். பெரிய பெரிய நொங்கெலாம் அங்கே நாங்கள் காட்டிலே வந்து உறிஞ்சி சாப்பிட்டாச்சு. சின்ன நொங்கெலாம் வந்து அந்த பொடினுக்கு கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் எங்கள் அம்மாயி சாப்பிட்றாங்க. குண்டே இங்கே வா, அங்கே ஒரு குண்டு பாருங்க ஸ்டைலாக நின்றுக்குது. சம்மரில் மொதல் நொங்கு வந்து நாங்கள் வெட்டி சாப்பிட்றோம். அது வந்து கேஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். வந்து சல்லை கட்டணும். இப்போ அந்த சல்லை கிடக்கு பார்த்தீங்களா, அது வந்து சரியாக வேலை செய்யலை. கத்தியில் மாட்டிக்கிச்சு பழைய சல்லை. இந்த மாதிரி பொதாராக கிடந்தது. ஏணி வச்சு கொஞ்சம் இந்த இங்கே மட்டும் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி பண்ணி விட்டு இப்போ வந்து ஆல்ரெடி அங்கே ஒரு குளம் நொங்கு வெட்டியாச்சு. இப்போ பிஞ்சிடாது, பிஞ்சியாக வெட்டினேன். சரி போடு ஒரு பிஞ்சு வெட்டிட்டான்னு தெரியாமல் இன்னொரு இது சூப்பரான நொங்கு இருக்குதாம்மா. வெட்ட நோட்டி சாப்பிட வேண்டியதான். போடு வெட்டு. சூப்பரான குளம் தான். அதெல்லாம் வெட்டி விட்டு அதெல்லாம் எதுக்கு இடைஞ்சல, மரத்துக்கு இட பாரமா. அதெல்லாம் அடுத்த தடவை நமக்கு ஏறினா தொந்தரவாக தான் வெட்டி விட்டு போடு. அதெல்லாம் இது கடுக்காய். உன் கால் கடிக்கிறதுலாம் வெட்டி விட்டுரு. அப்படி பக்கத்து மாதிரி தாவ முடியுமா, பார்க்க மாதிரி மாதிரி. கேஸ் ஒரு வழியாக 3 குளம் நொங்கு வெட்டிட்டான் சக்ஸஸ்ஃபுல்லாக. நான் சும்மா தான் விட்டான் விளையாடான்னு. நாங்கள் சல்லை வச்சு வெட்டிக்கலாம்னு பார்த்தோம். சல்லை வந்து கத்தி எல்லாம் பழசாக இருக்கனால மேலே எங்களை கத்திங்கடா இங்கே மாட்டிச்சுன்னா அதையும் எடுத்து கொடுத்துரு. இங்கே தொலைச்சி விட்டேன். எல்லாம் முட்டு குடிச்சிட்டு இருந்திருப்பேன். அதை இங்கே ஆகணுமா, சரி எடுத்துக்கலவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இறங்க போகிறான். ஒடியா சாப்பிட்டு போகணும். மணி பொழுதாச்சு. இங்கே பாரு மணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 6:15. நாங்கள் இந்நேரத்துக்கு நொங்கு வெட்டி திங்கிறோம்.